அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்போவான் வணக்கம், குட் மார்னிங். நான் முஸ்தகீம் மௌலவி. முக்கியமான ஒரு காணொளியோடு நான் உங்களை சந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது அன்புக்குரிய உறவுகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பதிவு முஸ்லீம் அல்லாத மனிதநேயம் கொண்ட எல்லோருக்குமான ஒரு பொதுவான ஒரு உதவி தேடல் பதிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அனுராதபுரம் மாவட்டம் கெக்கிராவை பகுதியில் கலாவவை எனும் கிராமத்தில் வசிப்பிடமாக கொண்டவர்தான் அஜ்மீர் ஃபாரூக் என்று சொல்லக்கூடிய சகோதரர். அவருடைய மகன், 3 வயது நிரம்பிய மகன் ஐமன் என்று சொல்லக்கூடியவர் தலசீமியா மேஜர் என்று சொல்லக்கூடிய நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவருக்குரிய சத்திர சிகிச்சை கூடிய சீக்கிரத்தில் மிகவும் விரைவில் செய்யப்பட வேண்டும். இதற்கான ஒரு பாரிய ஒரு தொகை நிதி திரட்டப்பட வேண்டியிருக்கின்றது. குறைந்தது 2 கோடி ரூபாய், அதாவது 20 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது. அதே போல 200 லட்சம் ரூபாய் ஸ்ரீலங்கா ருபீஸ் தேவைப்படுகின்றது அந்த சத்திர சிகிச்சையை மேற்கொள்வதற்காக வேண்டி. எனவே ஃபாரூக் அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரரை எடுத்துக்கொண்டால் மிகவும் வறுமை கோட்டில் வாழக்கூடிய மிகவும் கஷ்டமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர், வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவரால் இந்த ஒரு பாரிய தொகையை ஈடு செய்வதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இப்படியான நோய் ஏற்பட்டவர்களுக்கு நாம் கட்டாயம் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். அந்த 3 வயது குழந்தையுடைய உயிரை பாதுகாப்பது உங்களுடைய முழு ஹியூமன் பீன் என்று சொல்லக்கூடிய மனிதநேயம் கொண்ட அனைவருடைய கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது முஸ்லீம்களாக இருக்கலாம், நன்முஸ்லீம்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய தார்மீக தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய மனைவிக்கு, எங்களுடைய ஏனைய தேவைகளுக்கு நாங்கள் லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய்களை நாங்கள் செலவழிக்கின்றோம். அதே போன்று இந்த சிறு குழந்தையும் என்னுடைய குழந்தை என்று நினைத்து நீங்கள் ஒரு 1000 ரூபாயாவது அந்த ஃபாரூக் அஜ்மீர் என்று சொல்லக்கூடிய சகோதரருடைய அக்கவுண்ட் நம்பருக்கு வைப்பிலிடுவீர்கள் என்று சொன்னால் அந்த சத்திர சிகிச்சையை அவசரமாக இந்தியாவில் நிறைவேற்ற வேண்டும். நாராயணா என்று சொல்லக்கூடிய வைத்தியசாலையில் அவர்கள் அந்த சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். எனவே உங்கள் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அவருடைய உயிரை காப்பாற்றினால் அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துக்களிலிருந்து, எங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளிலிருந்து இறைவன் கடவுள் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பான். இன்று வைத்தியசாலைகளை சென்று பார்த்தால் அதிகமானவர்கள் வைத்தியசாலைகள், பச்சிளங்குழந்தைகள் முதல் பெரியவர்கள், வாலிபர்கள், அதிகமானவர்கள் நாளுக்கு நாள் வைத்தியசாலைகளிலே அதிகரித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் கடவுள் எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், ஒரு தேக ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான். இந்த தேக ஆரோக்கியத்தை தந்த கடவுளுக்காக, தேக ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய பணத்தின் மூலமாக நாங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேண்டும். அதாவது இந்த கண்ட்ரிபியூஷன், ஃபண்ட் ரைசிங் கண்ட்ரிபியூஷன், அதாவது இந்த இதில் முகாமில் என்ன செய்கின்றார்கள்? பெரிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி அதில் நானும் இருக்கின்றேன், இந்த ஒருவராக என்னை இணைத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அனைவர்களும் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயம், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எத்தனையோ பேர் இருப்பார்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அனுப்புங்கள். அனுப்பி அவர்களிடத்தில் விடயத்தை சொல்லுங்கள். இந்த ஃபண்ட் ரைஸுக்காக வேண்டி யாரெல்லாம் முயற்சி செய்கின்றார்களோ அல்லாஹ் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, முயற்சி செய்யுங்கள். கட்டாயம் கலாவையில் வசிக்கக்கூடிய மக்கள் கலாவை பக்கத்தில் இருக்கக்கூடிய பலல்வவ, நெல்லியகம,
அதே போன்று கல்லஞ்சியாகம, அதே போன்று தென்னாவ, அதே போன்று அழகப்பெரமாகம, அதே போன்று கட்டுக்கெளியாவ, புப்போகம, கடாண்டுகம, அதே போன்று பண்டாரப்பத்தான, அதே போன்று அங்காளப்பகுதி எடுத்த கணவல்பொல, பமுனுகம, ஊத்துப்பிட்டி, கொல்லங்குட்டிகம, புளியங்குளம், மரதங்கடவல, நிதிகம, ஹோராப்புல, இப்படியாக நேகம, இப்படியாக அதிகமான ஊர்கள் இருக்கின்றது கெக்கிராவை பகுதிக்குள் மாத்திரம். இந்த கெக்கிராவை பகுதிக்குள் உள்ளவர்கள் மாத்திரம் முயற்சி செய்தால் இந்த 20 மில்லியன் ரூபாய் இலகுவாக நாங்கள் அவருக்கு சேர்த்து கொடுத்து விடலாம். அவர் கவலைப்படுகின்றார், கண்ணீர் வடிக்கின்றார், கஷ்டப்படுகின்றார், நாள்தோறும் அலைந்து திரிகின்றார். இந்த ஃபண்ட் ரைஸுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு ஒரு சில வாலிபர்கள் முயற்சி செய்கின்றார்கள், இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி கொண்டு. எனவே ஒவ்வொருவரும் நாங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். என்னுடைய பிள்ளைக்கு ஏற்பட்டால் என்னுடைய நிலை, என்னுடைய மனோபாவனை எப்படி இருக்கும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். நாங்கள் ஒரு 100 ரூபாயாவது அவருடைய வைப்பில் இடுவோம் என்று சொன்னால் அந்த 100 ரூபாயும் அந்த பிள்ளையுடைய சத்திர சிகிச்சைக்கு பிரயோசனமாகத்தான் அமையும். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பணியில் கட்டாயம் உங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு சந்தர்ப்பமாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த அஜ்மீர் ஃபாரூக்கை எடுத்துக்கொண்டால் இவர் ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாலிப சகோதரர். நாங்கள் ஒவ்வொருவரும் கரம் கொடுத்தால், அவருடைய கண்ணீரை துடைத்தால் அல்லாஹ் அதற்குரிய, கடவுள் அதற்குரிய பிரதிபலனை எங்களுக்கு நிச்சயமாக தருவான். எல்லோரும் கைகோர்ப்போம், எல்லோரும் உதவி செய்வோம். கட்டுக்கதைகளை இந்த அளக்காமல், கட்டுக்கதைகளை பேசாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய இந்த பணி அவசரமாக, அவருடைய பிள்ளையுடைய சத்திர சிகிச்சை அவசரமாக முடிவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் துணை புரிய வேண்டும் என்று நான் முஸ்லீம்களிடத்தில் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத தமிழ் சகோதரர்கள் இருக்கின்றார்கள், சிங்கள சகோதரர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தியானி சகோதரர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரிடத்திலும் நான் தாழ்மையாக பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். முஸ்லீமுக்கு மட்டும் வந்தால் முஸ்லீம் மட்டும் உதவி செய்வதல்ல, யார் ஒரு நோயாளியாக இருக்கின்றார்களோ அவர்கள் நன்முஸ்லீம்களாக, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களாக இருந்தாலும் முஸ்லீமுடைய கட்டாய கடமை அவருக்கு உதவி செய்வது. இதைத்தான் இஸ்லாம் போதிக்கின்றது, இதைத்தான் ஏனைய சமயங்கள் போதிக்கின்றது. முஸ்லீமுக்கு வந்தால் முஸ்லீம் மாத்திரம் பார்ப்பது, ஏனைய மதங்களில் உள்ளவர்களுக்கு வந்தால் ஏனைய மதங்களில் உள்ளவர்கள் மாத்திரம் பார்ப்பது இல்லை. இது ஹியூமன் பீன், மனிதாபிமானம் அல்ல. ஒருவனுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அடுத்தவன் உதவி செய்வது, அவன் முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவனா என்று பார்ப்பதில்லை. நாங்கள் கட்டாயம் அவனுக்கு கரம் கொடுக்க வேண்டும், உதவிக்கரம் நீட்ட வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எல்லா சமயங்களுடைய கோட்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. Dear brothers and sisters, I am going to upload this video for financial assistance for thalassemia major treatment. 3 years old kids, Haim Ayman. Dear whole community people, please listen carefully and share this video your friends and all human beings. Yes, you know, Mr. Ajmer, currently he has been residing in Kalawava, Anuradhapura district, Kalawava village. His son Haim Ayman, 3 years old, all kids. He has been suffering from thalassemia major since his birth. Mr. Ajmer, he can't afford huge amount to this surgery. Haim Ayman needs to admit in Inthia Narayana Hospital within few months. Dear brothers and sisters, if you contribute, his surgery can finish quickly. Our contribution is must. He has medical expenses, hospital visits, medication, laboratory test, and house fees. We kindly seek your generous support to help continue the necessary medical care. Any financial assistance you can provide, even 100 rupees. Think
as your son. I sincerely thank you for your consideration and compassion. Your support would make a meaningful difference in the life of a person battling thalassemia major. Dear brothers and sisters, I kindly request you please help these 3 years old kids, Haim Ayman, to save his life. Even 100 rupees you can contribute. Not only in Sri Lanka, if you live in Malaysia, if you live in India, if you live in all over the world, you can contribute for this financial assistance to save this kid's life. Thank you very much. I hope your support, I hope your assistance as a human being. Please, as a human being, your support is must. Please, as a human being, your support is very high. If you give hands to him, he can bring his sons in India for surgery. Thank you very much.